அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் ஏகாதசி, அதுவும் ஆவணி மாதம் இந்த முதல் ஏகாதசியை பரிவர்த்தினி ஏகாதசி என்று சொல்கிறார்கள். இன்றைய தினம் நீங்கள் விஷ்ணுவை வணங்கினால் கடன் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த பரிவர்த்தனை ஏகாதசியை நம்மளுடைய கடன் நீங்குவதற்கான நாளாக இது கருதப்படுகிறது. அதனால் யாருக்கெல்லாம் அந்த கடன் நீங்கி செல்வம் உண்டாக வேண்டும், குடும்ப ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இன்றைய தினம் தவறவிடாமல் விஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் வழிபாடு செய்யலாம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை கேட்குறது கூட எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இரவுக்குள்ளே இந்த ஒரே ஒரு தாந்திரிக மந்திரத்தை, அதுவும் ஏகாதசி என்று இதை 108 முறை சொல்வதனால் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததற்கான ஒரு பலன் கிடைக்கும். அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் க்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணனாய நமக. திருப்பி சொல்கிறேன், ஓம் க்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா துளசி கிட்டக்க போய் ஓம் துளசியை நமக அப்படின்னு ஒரு 108 வாட்டி சொல்லி அதை ஒரு 11 முறை துளசி செடியை சுற்றி வாருங்கள். அதுவும் மாலை 5 மணிக்குள் 5:30க்குள்ளே இந்த வழிபாடு துளசிக்கு பண்ணணும். 6 மணிக்கு மேலே துளசி வழிபாடு செய்யக்கூடாது. அதனால் 5:30க்குள்ளே இந்த துளசி வழிபாடையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள். துளசி இல்லாதவங்க வெறும் இந்த விஷ்ணுவினுடைய நாமங்களை மட்டும் நீங்கள் சொல்லி வரலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்.